இந்த ரீட்ரேஸ்மெண்ட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 0.23, 0.38, அப்புறமா 0.50. ஓகே, ஆக்சுவலி நாம் யூஸ் பண்ண வேண்டியது மெயின் இந்த ரெண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். காரணம் என்னென்னா ட்ரெண்டு நம்ம ஃபுல் அப்படின்னா ஒரு மூமெண்ட்டு, ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லி மூமெண்ட் வர்ற ட்ரெண்ட் வந்துட்டு இந்த 0.23 அண்ட் 0.38. ரிமைனிங் 0.61 அண்ட் 0.786 இது வந்துட்டு என்னன்னா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு ஒரு கேல்குலேஷன். ஓகே, பட் நம்ம ட்ரெண்ட் வந்து பிக்கப் பண்ணுறது வந்துட்டு 0.23 அண்ட் 0.38. ஓகே, இப்போ வந்து நாம் இதில் பார்க்கலாம், சார்ட்டில் பார்க்கலாம் எப்படி ட்ரெண்ட் எடுக்கலாம்னு. இது வந்துட்டு டெய்லி கேண்டல் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சார்ட்டு. இங்கே வந்துட்டு இங்கே ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு இருக்கும் பாருங்கள், ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டுன்னு அது மேலே கிளிக் பண்ணுங்கள். எல்லா உங்களோட ட்ரேடிங் டெர்மினலும் இது ஃப்ரீயாக அவைலபிள் இருக்குது. ஓகே, எப்பயும் நம்ம ஒரு அப்பயே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்கணும். இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு ட்ரெண்ட், இது ஒரு ட்ரெண்ட். ஓகே, இது ஒரு ட்ரெண்ட், இது மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெண்டு பார்த்துட்டு அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்டா, இங்கேருந்து இங்கே வரணும் பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு ஆக்சுவலி இது வந்துட்டு 0.61 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துருந்தோ இமீடியேட்டாக ட்ரேட் எடுக்கணுமானா கண்டிப்பாக இல்லை. அது ஆக்சுவலி ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து ஒரு கேண்டலில் க்ளோசிங் அபவ் க்ளோசிங் கொடுத்தா இது வந்துட்டு இது அலர்ட் கேண்டல், இது வந்துட்டு என்ட்ரி கேண்டல். புரிஞ்சுதா உங்களுக்கு? இது அபவ் க்ளோஸ் ஆனால் இது என்ட்ரி கேண்டல். சம்டைம் இது கூட எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிபெண்ட் அபவுட் யுவர் ரிஸ்க். இப்போ இது வந்துட்டு நம்மளோட ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ரிவர்சல் இங்கே தான் ஆகும்னு. பட் நம்மளோட ட்ரேட் எங்கே கிடச்சிருக்கு, ஃபஸ்ட்டு இது ஆக்சுவலி 0.38 மறுபடியும் இங்கே சப்போர்ட் எடுத்து 2.3 சப்போர்ட் எடுத்து அபவ் க்ளோஸ் ஆகிருக்கு. பட் நம்மளோட ட்ரேட் இந்த கேண்டலில் கிடச்சிருக்கு. இந்த கேண்டல் அபவ் என்ட்ரி, சாரி இது வந்து என்ட்ரி கேண்டல் இப்போ ராக்கெட் மாதிரி மூவ் ஆகிருக்கு. புரியுதா உங்களுக்கு? சேம் திங். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பார்க்கலாம். இது ஒன்று ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிச்சா, இங்கே இது ஒன்று, இங்கே பார்க்கலாம் நீங்கள். இங்கே வந்துட்டு 0.38க்கு ரிவர்சல் எடுத்திருக்கு. பட் இங்கே வந்துட்டு இது க்ளோசிங் வந்துட்டு இது இந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு. இந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன் என்ட்ரி, பட் இது வந்துட்டு கீழே நம்ம டைரெக்ஷன் போய் மறுபடியும் மேலே போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கேண்டல் வந்துட்டு இது கன்ஃபர்மேஷன். பாருங்கள் 0.50ல் க்ளோசிங் கொடுத்துருக்கு. பட் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேண்டல் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டல் இது இந்த கேண்டல் கொடுத்துருக்கு. இது வந்துட்டு ரீட்ரேஸ்மெண்ட், மறுபடியும் கீழே வந்து இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இந்த கேண்டல் இருக்கு இல்லையா, இந்த கேண்டல் க்ளோஸ் பிலோ ஸ்டாப் கொடுத்துருக்கு. இது ஒரு என்ட்ரி, இது அபவ் ஸ்டாப் லாஸ். இது ஒரு ட்ரெண்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரெண்டு இங்கே வரலும் போயிருக்கு கீழே. ஓகே, இது ஒரு ட்ரெண்டு அபவ் கீழே போயிருக்கு. பட் இது இமீடியட்டாக அப் சைடு மூவ் ஆகிருக்கு. இது ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ சேம் இதில் மறுபடியும் இங்கே பார்க்கலாம் நீங்கள். இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டல், இது பிலோ க்ளோசிங் கொடுத்துருக்கு. இது ஒரு என்ட்ரி, ஆனால் இது க்ரீன் கலர், இது பாசிட்டிவ் கேண்டலாகனால இதில் நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்கல. பட் என்ட்ரி எடுத்துருந்தால் இது வந்து ஒரு மூவ் நமக்கு கிடச்சிருக்கும். பட் இது எடுக்கக்கூடாது. புரியுதா? நெக்ஸ்ட்டு ஒரு இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது ஒன்று பார்த்திங்க நம்ம. ஓகே, இது ஒன்று பார்த்துச்சு. மறுபடியும் நெக்ஸ்ட்டு 5 மினிட்ஸ் இன்ட்ராடேல பார்க்கலாம். அப்புறமா எதனா ஒரு 2 ஸ்டாக்ஸில் பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட்டு 4th அக்டோபர் சார்ட்டு, லாஸ்ட் சார்ட்டு பார்க்கலாம். இது ஒன்று ட்ரெண்டு, ரைட்? இது ஒரு ட்ரெண்டு. புரியுதா உங்களுக்கு? இது ஒரு ட்ரெண்டு.
இல்லைன்னா இது ஒரு ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாம். நம்ம லோலேருந்து இங்கே ஹை வரலாம் ஒரு ட்ரெண்டு. ஓகே, இங்கே பார்க்கலாம். இங்கே பார்த்தா உங்களுக்கு இங்கே வந்துட்டு 0.61 ஒரு ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. பட் நம்ம ட்ரேட் எப்போ எடுக்கணும்? 0.38, 0.23. எப்போ இது 0.38 க்ளோசிங் கொடுத்துருக்கு, பட் அபவ் கேண்டில் க்ளோஸ் ஆகலை. பட் நெக்ஸ்ட் கேண்டில் வந்துட்டு அபவ் க்ளோஸ் ஆகிருக்கு. இது வந்துட்டு நம்மளோட என்ட்ரி, இது என்ட்ரி, இது ஒரு ஸ்டாப் லாஸ். இது பாருங்க, ஆல்மோஸ்ட் 350 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, இது இன்ட்ராடேல பார்த்தா இது எவ்வளோ ஈஸி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது மாதிரி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணணும் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் எப்போ உங்களுக்கு ஆகுதோ அதெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேக் டெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கே மறுபடியும் எதுனா நம்மளுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கான்னு பார்த்தா இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்து 380க்கு சப்போர்ட் ஆகிடுச்சு. இது அபவ், கொஞ்சம் அபவ் க்ளோஸ் ஆகிருக்குது. ஆனால் நாட் எக்ஸாக்ட் கன்ஃபர்மேஷன், பட் இது ஒரு ஸ்மால் ஒரு ரிஸ்க். அவனால நம்ம எடுத்திருந்தாலும் இது ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு 0.38 மறுபடியும் நெக்ஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் இது டைரெக்டாகவே எடுக்கலாம். இது அது இல்லைன்னா இது அபவ் க்ளோஸ் ஆகிருக்கு. இது அபவ் க்ளோசிங்கில் இது ஒரு என்ட்ரி, இது ஒரு ட்ரேடு. ஃபஸ்ட்டு ட்ரேடு நம்மளுக்கு கிடச்சிச்சு. செகண்ட் ட்ரேடு இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட்டு. தேர்ட் ட்ரேடு மறுபடியும் ஆல்மோஸ்ட் இதுவும் ஒரு 200 பாயிண்ட்ஸ், மோர் தென் 200 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு மறுபடியும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எதுனா டவுன் சைடு பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு இது ஒரு ட்ரெண்டு. இங்கே மறுபடியும் எதுனா நம்மளுக்கு கிடச்சிருக்கான்னு பார்த்தா இங்கே ஆக்சுவலி நம்மளுக்கு எந்த ட்ரேடும் கிடைக்கல. டைரெக்டாக 100% பிலோ க்ளோஸ் ஆகி மறுபடியும் கீழே போச்சு. சரி, இது வந்து ஒரு ட்ரெண்டு, டவுன் சைடு ஒரு ட்ரெண்டு, இது ஒரு ட்ரெண்டு. இங்கேருந்து இங்கே ஒரு ட்ரெண்டாக இங்கே ரிவர்சல் ஆகிட்டு இருப்பார். இங்கே வந்து ஒரு ட்ரெண்டு. ஓகே, இது ஒரு ட்ரெண்டு. நம்மளுக்கு இங்கே எதுனா கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கான்னு பார்த்தா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எதுவும் ஆகலை. ஸோ டைரெக்டாக க்ளோஸ் ஆகிருக்கு. டைரெக்டாக இது ஒரு நம்மளுக்கு ட்ரெண்டு, இது ஒரு ட்ரேடு. ஓகே, இது அபவ் ஸ்டாப் லாஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட் நம்மளுக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 4 ட்ரேடு, ஒரு ட்ரேடு ஸ்டாப் லாஸு, மறுபடியும் 3 ட்ரேடு பாசிட்டிவாக போயிருக்கு. டவுன் சைடில், அப் சைட்லும் நம்ம ட்ரேட் பண்ணிடுவோம், டவுன் சைட்லும் ட்ரேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இது ஒரு அதர் நெக்ஸ்ட்டுக்கு இது இங்கேருந்து அபவ் ஒரு ட்ரெண்டு போயிருக்கு. நம்மளுக்கு இங்கே எதுனா ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கான்னு பார்த்தா இங்கே எதுவும் ட்ரேட் கிடைக்கல. ஸோ இது ஒரு அப் சைடு ட்ரேட் எதுவும் கிடைக்கல. பட் டவுன் சைடு பார்த்தா இது ஒரு மூவ், இது ஒரு ட்ரெண்டு, ரைட்? இங்கே அபவ்லேருந்து கீழே பார்க்கலாம். கீழே பார்த்தா இது ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ட்ரேட் கிடச்சிருக்கு பார்க்கலாம் நீங்கள். ஆனால் இது பிலோ க்ளோஸ் ஆகலை. ஸோ இங்கே ஒரு இருக்குது, இது பிலோ க்ளோஸ் ஆகலை. இது ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு, இது பிலோ க்ளோஸ் ஆகிருக்கு. நம்மளோட என்ட்ரி இது, ஸ்டாப் லாஸ் அபவ். இது வந்து ஒரு ட்ரேடு எடுத்துருக்கு. அதே மாதிரி செகண்ட் ட்ரேடு கூட அதே மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே க்ளோசிங், பிலோ க்ளோசிங், ஆனால் இது பிலோ க்ளோஸ் ஆகலை. இது மறுபடியும் கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு பிலோ. இந்த கேண்டல் எடுத்துட்டு இது அபவ் ஸ்டாப் லாஸ், இது ஒரு என்ட்ரி. அப்படியே ட்ரெயில் பண்ணிக்கின்னு போயிருந்தால் ஃபுல் கம்ப்ளீட்டாகவே நம்ம எடுத்துருக்கலாம். அப்படியே இல்லைனாலும் ஒரு பிரச்சனை இல்லை. நான் இங்கே வந்து காமிக்க போகிறேன். இங்கே வந்துட்டு மறுபடியும் நீங்கள் இது பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தா இது ஒரு ட்ரேட் என்ட்ரி, இது பிலோ ஸ்டாப் லாஸ், சாரி இது பிலோ கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கேண்டல், இது அபவுட் ஸ்டாப் லாஸ், இது ஒரு ட்ரெண்டு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். ஓகே, இது சொல்கிறதுனால உங்களுக்கு புரியுமா புரியாதான்னு தெரியல, எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரியலைன்னா மறுபடியும் இந்த வீடியோ பாருங்கள், ரிப்பீட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் நல்லா புரியும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டு ஒரு இது காமிக்க போகிறோம். இப்போது இது ஒன்று இது ஒரு ஃபிபனாச்சி. இது இப்போது இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் ஆகிருக்கு.
இங்கே வரலாம் போயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் 0.236 ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கன்ஃபர்மேஷன் கேண்டல் கிடச்சா இது அபவ் போகிற அதிகம் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ஒரு மேஜர் ரீட்ரேஸ்மெண்ட் ப்ளஸ் இது மேலே போனால் ஒரு ராக்கெட் ஃபோர்ஸ் கிடைக்கும். ஓகே, ராக்கெட் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுனால ஒரு ட்ரெண்ட் அதிகமாக ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸில் ஒரு பிக் ப்ராஃபிட் எடுக்கலாம். அதே மாதிரி இங்கே 3.8க்கு வந்தால் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்தால் அதே மாதிரி கன்ஃபர்மேஷன் கேண்டில் என்ட்ரி இது கூட அபவ் போகுது. இது மேலே எப்போ போகுதோ அப்போது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடு அவ்வளோதான். இது கீழே எப்போ வருதோ அப்போது இன்னும் ராக்கெட் மாதிரி மூவ்மெண்ட்டு டவுன் சைடில் வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. புரியுதா? உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இது பேங்க் நிஃப்டி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலி டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. புரியுதா? இது ஒரு ட்ரெண்டு. இங்கே எப்படி கேல்குலேஷன், இது அபவ்லேருந்து பிலோ லோவர்லாம் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா இங்கேருந்து ஒருவேளை ரிவர்சல் போனால் இங்கே எதுனா கேண்டல் வந்து ரெட் கேண்டல் வந்து மறுபடியும் அது பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுத்தால் ஃபர்தர் டவுன் சைடு வரலாம். டவுன் சைடு வந்தால் இது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். எப்போ இது பிலோ போதோ மறுபடியும் ஃபாஸ்ட்டாக கீழே போகிற அதிகமாக சான்ஸ் இருக்குது. மறுபடியும் இன்கேஸ் இது ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து கீழே வந்து ரெட் கேண்டல் பண்ணி ஒரு என்ட்ரி கேண்டல் கிடச்சினா இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கீழே போகிற சான்சஸ் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுச்சா? சேம் திங், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம அபவ் சைட்லேருந்து பார்க்கணும். அபவ் சைட்லேருந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியும். இது ஒரு ட்ரெண்டு. புரியுதா? இது ஒரு ட்ரெண்டு. இப்போ இந்த ட்ரெண்ட் ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த 786 வந்துருக்குது. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு கேண்டலில் க்ரீன் கேண்டலில் ஆகுதுன்னு நினச்சிக்கலாம். இப்போது இது வந்துட்டு ஓகே, இது ரிவர்சல் ஆகிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது அப் சைட் போகிற சான்சஸ் அதிகமாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வெயிட் பண்ணணும். இங்கே எந்த கேண்டலும் நம்ம என்ட்ரி எடுக்கணும். மறுபடியும் 6-1 மறுபடியும் என்ட்ரி வந்துச்சுன்னா கூட இன்னும் நம்மள என்ட்ரி எப்போ இருந்தாலும் 0.38 0.23 அப்புறமா இது அபவ். இதுதான் நம்மளோட என்ட்ரி. இதுதான் நம்மளுக்கு மெயின் இம்பார்ட்டண்ட். இங்கே வந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கு அப்புறம் ஒரு மந்த்லி ஆப்ஷன் செல்லிங் மாதிரி பண்ணிக்கலாம். இது அபவ் இது பண்ணிவிட்டு இங்கே வந்து ஹெட்ஜிங் மாதிரி யூஸ் பண்ணி இங்கே அப் சைடுக்கு ஒரு செல்லிங் பண்ணிக்கலாம். பிலோ கூட நீங்கள் இது போட்டுக்கணும், ஃபிபனாச்சி போட்டுக்கணும். அபவ் கூட ஃபிபனாச்சி போட்டுக்கணும். தான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஹோப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். அப்படி புரியலைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் ஒரு இன்னும் கிளியர் கட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அப்போ உங்களுக்கு 100% புரியும். இது கூட இன்னும் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு சார்ட்ஸ் பார்க்கலாம். எதுனா ஒரு ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். எது பார்க்கலாம்? பஜாஜ் ஃபைனான்ஸ் பார்க்கலாம். பஜாஜ் ஃபைனான்ஸ் எதுனா ட்ரெண்ட் இருக்கா? இது ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஓகே, இந்த ட்ரெண்டில் எதுனா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இது லோ அண்ட் இது ஒரு அபவ். ஓகே, இது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம், இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஓகே, இது அபவ் கேண்டல், நம்மளோட என்ட்ரி கேண்டல். ஓகே, இது பிலோ ஸ்டாப் லாஸ். இது அபவ் 4 இருக்குது. பட் மறுபடியும் இந்த கேண்டலில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. பட் இந்த கேண்டலில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் பார்க்கலாம். இது வந்துட்டு 7428 அப்புறமா 300, அதில் 130 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு. இது ஹை எவ்வளோ போயிருக்கு? 660. ஓகே, 1:2 1:1 அவ்வளோ கிடச்சிருக்கு. இல்லைனாலும் நம்மளோட இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும்னு புரிஞ்சுக்கலாம். மறுபடியும் இதில் எதுவுமே கிடைக்கல. சரி, இங்கே எதுவுமே இல்லை, ஒரு ட்ரெண்ட் எதுவுமே இல்லை. இது வந்துட்டு இங்கேருந்து ஒரு பார்த்துருக்கலாம். இங்கே எதுவுமே நம்மளுக்கு அப்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஓகே,
இப்போது டவுன் சைடில் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்டு. டவுன் சைடில் இருக்கான்னு பார்த்தா இங்கே இருக்குது. ஆனால் இங்கே நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டல் கிடைக்கல. இங்கே வந்துச்சு, அதுவும் கன்ஃபர்மேஷன் கேண்டல் கிடைக்கல. இங்கே வந்து 0.50 வந்துக்குது. இது வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இல்லை. நான் நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் வந்துட்டு இது பிலோ. இது வந்துட்டு என்ட்ரி ஷார்ட் பண்ணுறது. இது அபவ் ஸ்டாப் லாஸ். இங்கே ஆல்மோஸ்ட்டு இது வந்துட்டு 7068 க்ளோஸ் 950. அப்புறம் 100 பாயிண்ட்ஸ் இங்கே வரல கிடச்சிருக்கு. ஓகே, இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழே பண்ணால் இது இல்லை, இந்த ட்ரெண்டு கூட எடுக்கலாம், இல்லை இந்த ட்ரெண்டு எடுக்கலாம். இங்கே 38க்கு ரெசிஸ்டன்ஸ் அது கீழே வந்துக்குது. இது கன்ஃபர்மேஷன் கேண்டல். ஓகே, இது வந்துட்டு அலர்ட் கேண்டல். இது கன்ஃபர்மேஷன் பிலோ க்ளோஸ் ஆகிருக்கு. இது பிலோ க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ். இங்கேருந்து பார்த்தா இது பாருங்கள் என்ட்ரி. ஸ்மால் ஸ்டாப் லாஸ், பிக் ப்ராஃபிட். புரியுதா உங்களுக்கு? இதுதான் நம்ம பார்க்கணும். இன்னும் ஃபர்தர் எதுனா பார்க்கலாமா? ஆல்ரெடி 22 மினிட்ஸ் ஆகிருக்கு. உங்களுக்கு புரியலைன்னா என்ன கேளுங்க, நான் அதை பற்றி சொல்கிறேன். நெக்ஸ்ட் எதுனா கேண்டல் எதுனா ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். மாருதி பார்க்கலாம். மாருதி ஈக்விட்டி. மாருதியில் எதுவுமே இல்லை ட்ரெண்டு. இது பிலோ வந்து இது தான் கிடச்சிருக்கு. இதுவும் இல்லை, ஒரு ட்ரெண்டாக இல்லை, சைட்வேஸாக இருக்குது. ஓகே, வேறு எதுனாச்சும் பார்க்கலாம். ஸ்டீல் பார்க்கலாம். இது ஒரு ட்ரெண்டு. இங்கே பார்க்கலாம் அப்பர் சைடில். இங்கே ஒரு ட்ரேடு கிடச்சிருக்கு. இது 0.38க்கு சப்போர்ட் எடுத்து க்ளோஸ் ஆகிருக்கு. அபவ் கேண்டல் இது என்ட்ரி. ஓகே, பிலோ ஸ்டாப் லாஸ். இது ஒரு ட்ரெண்ட். இது ஒன்று ஸ்விங் ட்ரேடிங் நம்ம ட்ரேட் எடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு சேம் திங், இது ஒரு ட்ரெண்டு. ஓகே, இங்கே பார்க்கலாம் நீங்கள் 0.61. பட் நம்மளோட 0.61 கன்ஃபர்மேஷன் இல்லை. கன்ஃபர்மேஷன் எப்போ வரும்? 0.38 அலர்ட் கேண்டல். பட் க்ளோஸ் ஆகிருக்கா? க்ளோஸ் ஆகலை. அதுக்கு நெக்ஸ்ட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் இது ஒன்று என்ட்ரி, இது ஒரு ஸ்டாப் லாஸ். பட் இது மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அபவ் போயிருக்கு. ஓகே, இதெல்லாம் நீ கேஷில் பண்ணியிருந்தா, இப்போது கேஷ் ட்ரேடை நீங்கள் எதுனா எடுத்திருந்தா இது எவ்வளோ? 954 55 போடுங்க. அப்புறமா 930. அப்போது 25 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கு. இப்போது அபவ் எவ்வளோ போயிருக்குது? 50. ஓகே, 100 பாயிண்ட்ஸ். 25 பாயிண்ட்ஸுக்கு 25 பாயிண்ட்ஸ் ரிஸ்க்கு, 100 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட். ஓகே, 1:4. புரியுதா? இதுதான் கேஷில் கூட பண்ணலாம். உங்களோட ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ரிஸ்க் எடுக்க முடியாதுதானே, நம்ம கேஷில் எடுக்கலாம். ஒரு ஷேர் கூட வாங்கலாம் இல்லை கேஷில், எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன், ஃபர்தர் இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா அதுக்கு ட்ரெண்ட் லைனு பண்ணலாம். அப்புறமா ட்ரெண்ட் லைனு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஃபிபனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட், இது எல்லா காம்பினேஷன் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறதுக்கு கூட ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறேன். அது வந்துட்டு ஒரு மூமெண்டம் ட்ரேடிங் அண்ட் ஸ்விங் ட்ரேடிங்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க ஒன்று பாருங்கள், உங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கும். அதில் இன்னும் புரியும். அது இல்லாமல் இதில் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். பேக் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு டவுட் வரும். அப்போ வந்து இந்த வீடியோ பாருங்கள் மறுபடியும். 3-4 டைம்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை ஆகாது. நீங்கள் எதாவது காசு ஒன்றும் கொடுக்குறது இல்லை, ஃப்ரீ தான். இது பார்க்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷன் வரும். அட்லீஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.
மறுபடியும் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.